ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஆண்டவரை எல்லா விதத்திலையும் விசுவாசிப்போம், ஆண்டவரை நம்புவோம். ஆனா சூழ்நிலையும் பாடுகளும், இந்த கடலை போல உள்ள பாடுகள், அந்த காற்றும் அலையும் போல உள்ள சூழ்நிலைகள் ஒருவர் மீது மோதி இந்த உலக பிரச்சனைகள் அவர்களை அமிழ்த்தும் போது அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி நடப்பதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனையும் சூழ்நிலையும் பார்த்து அமிழ்ந்து போகிறான். அப்பதான் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு அவிசுவாசியாக மாறுகிறான். அப்ப ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், மீண்டுமாக ஜீவனை கொடுக்கிறார்.